இன்வெஸ்டிங்ல ஒரு ரொம்ப முக்கியமான வார்த்தை இருக்கு. அது பேரு டெம்பர்மெண்ட். அந்த டெம்பர்மெண்ட் பத்தி தான் நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதான் இந்த வீடியோ. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த வார்த்தை பயனுள்ளதா இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்மளோட போர்ட்ஃபோலியோ சைஸ் பெருசாக பெருசாக நம்மளோட பிரச்சனையும் பெருசாகுது. அப்ப நம்ம எந்த மாதிரி மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தை பயனுள்ளதா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. வாங்க பார்க்கலாம். இப்ப நம்ம மீனிங் பார்க்க போறது இல்ல. இந்த சொற்பிறப்பியல்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு, அதோட ரூட்லாம் எங்கெங்க வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு பார்க்க போறோம். மோஸ்ட்லி இந்த டெம்பர்மெண்ட்ங்கிறது டெம்பர்ல இருந்து தான் வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ப்ரொபோர்ஷன்டு மிக்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ். சரிவிகித அளவுல எல்லாத்தையும் கலக்கிறது அப்படிங்கிறாங்க. ஆனா அதை விட இங்க பாருங்க, இன் ஓல்டு பிசியாலஜி அண்ட் மெடிசின் இட் ரெஃபர்ஸ் டு த ப்ரொபோர்ஷனேட் கம்பைனிங் ஆஃப் குவாலிட்டிஸ் கோல்டு, ஹாட், மாய்ஸ்ட் அண்ட் ட்ரை அப்படிங்கிறாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, நிறைய குவாலிட்டிஸை கம்பைன் பண்ணி இருக்கணும் அப்படி சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இங்க ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தி சென்ஸ் ஆஃப் டியூன் த பிச் ஆஃப் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிச்சை நம்ம கரெக்டா வைக்கிற மாதிரி அப்படிங்கிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமானது பாருங்களேன். டெம்பர்னா என்ன அர்த்தம்னா, காம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அண்ட் ட்ராங்குவிலிட்டி. ட்ராங்குவிலிட்டினா நிறைவு, அமைதியா இருக்கிறது. ஸோ இப்படி ஒரு அற்புதமான வார்த்தை நிறைய விஷயங்களை பேசுது. இது வந்து காம் அண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டை பத்தியும் பேசுது. அதே மாதிரி ப்ரொபோர்ஷனேட் மிக்சர் ஆஃப் எலமெண்ட்ஸும் சொல்லுது. ஹாட், கோல்டு, மாய்ஸ்ட், ட்ரை இந்த மாதிரி விஷயங்களையும் கம்பைன் பண்ணி இருக்கணும்னு சொல்லுது. ஸோ ஆக்சுவலா இந்த வார்த்தையோட அர்த்தம் என்னதான்னா, அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தகவமைத்து வாழ்றது, அது மாதிரிதான். ஸோ அதே மாதிரிதான் நம்ம இன்வெஸ்டிங்லேயே இருந்தாகணும். ஸோ அன்சர்டைன் மார்க்கெட்ல நம்ம ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணணும். மார்க்கெட் எஃபோரியால இருக்கிறப்ப நம்மளை கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். மார்க்கெட் ஸ்டேபிளாவே இருக்கிறப்ப நம்ம சின்சியரா நம்ம படிக்கிறதுல எஃபர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்தான் ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க இன்வெஸ்டிங் வேல்ல டெம்பர்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அதனாலதான் இந்த வீடியோ பார்த்தோம். ஸோ டெம்பர்மெண்ட்டை நம்ம வளர்த்துக்கணும். டெம்பர்மெண்ட்னா என்ன? கம்பைனிங் மல்டிபிள் குவாலிட்டிஸ். ஸோ நம்ம இன்வெஸ்டிங்க்கு உதவுற மல்டிபிள் குவாலிட்டிஸை நம்ம வளர்த்துக்கிறது மூலமா நம்மளோட இன்வெஸ்டிங் ஜேர்னி இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான கண்டென்ட் தோணுச்சு, அதான் போட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.